எல்இடி டிரைவர் சர்க்கியூட். இப்போ எல்இடி லைட்ஸ் எரியணும் அப்படின்னா லைட் சோர்ஸ் மட்டும் போதாது. சப்ளைல இருந்து நாம வந்து நேரா லைட் சோர்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு டிரைவர் சர்க்கியூட் தேவை. எல்இடி டிரைவர் சர்க்கியூட் அப்படின்னா என்ன, எதற்காக அந்த எல்இடி டிரைவர் சர்க்கியூட் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ எல்இடி டிரைவர் சர்க்கியூட். எல்இடி டிரைவர் சர்க்கியூட் ஸ்டாக்கிங் ஆஃப் எல்இடிஸ்லாம் இருக்கு இல்லையா, நிறைய எல்இடிஸ், குரூப் ஆஃப் எல்இடிஸை நாம சேர்த்து எரிய வைக்கிறதுக்காக, அதுக்காக ஒரு எல்இடியா இருந்தா நம்ம வெறும் லிமிட்டிங் ரெசிஸ்டர் மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய எல்இடிஸ் இருக்கும்போது அதுக்கு ஒரு டிரைவர் சர்க்கியூட் தேவைப்படும். அப்பதான் நமக்கு அந்த சர்க்கியூட்டுக்கு தேவையான ஸ்டெடி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் நம்ம சப்ளை பண்ண முடியும். ஸோ டிரைவர் சர்க்கியூட் அப்படின்னா என்ன? டிரைவிங் மீன்ஸ் டு அப்ளை டிசி சப்ளை டு ஸ்டாக். டிரைவிங்னா என்ன அர்த்தம்னா டிசி சப்ளையை ஒரு ஸ்டாக்கு கொடுக்கிறது. ஸ்டாக் இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் எல்இடி. ஒரு ஸ்டாக் ஆஃப் எல்இடிக்கு நாம டிசி சப்ளை கொடுக்கிற அந்த நடைமுறைக்கு அந்த விஷயத்துக்கு தான் டிரைவிங் அப்படின்னு பேர். அந்த அதுக்காக பயன்படுத்துற சர்க்கியூட் டிரைவிங் சர்க்கியூட். இன் ஜெனரல் a current limiting resistor is used with each LED. சாதாரணமா ஒரு எல்இடி தனியா நம்ம பயன்படுத்தும் போது ஒரு கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் மட்டும் பயன்படுத்தினா போதும். ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்கும் பொழுது இந்த கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் மட்டும் பத்தாது, டிரைவிங் சர்க்கியூட் வேணும். எல்இடி லைட் சோர்சஸ் ரிக்வயர்ட் ஸ்பெஷலைஸ்டு டிவைசஸ் கால்ட் எல்இடி டிரைவர். அந்த ஸ்பெஷலைஸ்டு சர்க்கியூட்டுக்கு பேர் தான் எல்இடி டிரைவர் அல்லது எல்இடி பவர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். which is similar to ballast for fluorescent lamp. நம்ம டியூப் லைட்ல எல்லாம் பயன்படுத்துற அந்த பேலஸ்டர் இருக்கு இல்லையா, சோக்குன்னு சொல்லுவோம் கலோக்கியலா, அந்த சோக்கு மாதிரி தான் இந்த டிரைவர் சர்க்கியூட். அல்லது சாதாரண இன்காண்டிசன்ட் பல்ப், அந்த இது மெர்குரி வேப்பர் லேம்ப், சோடியம் வேப்பர் லேம்புக்கு எல்லாம் பயன்படுத்துற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி தான் இந்த எல்இடி டிரைவர் சர்க்கியூட். ஸோ நீட் ஃபார் எல்இடி டிரைவர். எல்இடி டிரைவர் ஏன் தேவை? ஏன் டிரைவர் இல்லாம எல்இடி லேம்பை யூஸ் பண்ண கூடாதா? அப்ப எதுக்காக எல்இடி டிரைவர் தேவை? எல்இடிஸ் ஆர் டிசைன்டு டு ரன் ஆன் லோ வோல்டேஜ். நார்மலா எல்இடிஸ் வந்து 12 வோல்ட்ல இருந்து 24 வோல்ட் சப்ளைல ரன் பண்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. என்ன வோல்டேஜ்? டிசி வோல்டேஜ். However, most places supply voltages are 240 volt AC. ஆனால் நம்ம வீட்ல எல்லாம் அவைலபிள் ஏசி சப்ளை என்ன? 240 வோல்ட் ஏசி சப்ளை தான் அவைலபிள். ஆனா எல்இடிக்கு டிசில 12 வோல்ட் 24 வோல்ட் இருந்தா நாம ஆபரேட் பண்ணிடலாம். அப்ப அவைலபிள் சப்ளை 240 வோல்ட் அப்படின்னும் பொழுது எல்இடி டிரைவர் என்ன பண்ணுது? ரெக்டிஃபைஸ் ஹையர் வோல்டேஜ் ஏசி, ஹையர் வோல்டேஜ் ஏசிய லோ வோல்டேஜ் டிசியா ரெக்டிஃபை பண்ணி அத நமக்கு எல்இடி லைட்ஸ்க்கு கொடுக்குது. இதுக்கு தான் எல்இடி டிரைவர் தேவை. அது மட்டும் இல்ல, எல்இடி டிரைவர்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட் எல்இடிஸ் ஃப்ரம் வோல்டேஜ் ஆர் கரண்ட் ஃபிளக்சுவேஷன்ஸ். வோல்டேஜ் அல்லது கரண்ட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வேரியேஷன்ஸ் வருது, டிப் வருது, இந்த மாதிரி நேரங்கள்லாம் எல்இடி சர்க்கியூட்ஸை எல்இடிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த எல்இடி டிரைவர்ஸ் பயன்படுகிறது. A change in voltage could cause a change in the current being supplied to the voltage. Voltage change ஆனாலே போதும், கரண்ட்டும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்ப என்ன ஆயிடும்? எல்இடிஸ் ஃபெயிலியர் வந்துடும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எல்இடி டிரைவர். ஸோ இன்புட் ஏசி சப்ளை, அவுட்புட் டிசி. ஓகே, தென் எல்இடிஸ் ஆர் டிசைன்டு டு ஆப்ரேட் வித்தின் ஏ சர்டன் கரண்ட் ரேஞ்ச். ஒரு குறிப்பிட்ட கரண்ட் ரேஞ்சில் அது வேலை செய்யறதுக்கு எல்இடிஸ் பயன்படுத்துகிறோம். Therefore, too much or too little current can cause light output to vary or degrade faster due to higher temperatures within the LED. So higher current போறதுனாலயோ அல்லது low current போறதுனாலயோ எல்இடியை டீகிரேட் பண்ணி காலப்போக்கில் எல்இடியை ஃபெயிலியர் பண்ணிடுவோம். அப்போ ஃபிக்ஸ்டு கரண்ட் ரேட்டிங் எல்இடிஸ்க்கு நாம கொடுக்கணும். Therefore, LED drivers convert higher voltage AC to lower voltage DC and also keep the voltage and the current flowing through an LED circuit at its rated level. அப்போ LED driver என்ன செய்யுது?
ஹையர் வோல்டேஜ் ஏசில இருந்து லோயர் வோல்டேஜ் டிசியா கன்வெர்ட் பண்ணி எல்இடிக்கு தேவையான கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை கொடுக்கறது. ரைட்டா? ஸோ இது ஒரு எல்இடி டிரைவர் பாருங்க. மாடல் 8 to 12 வாட்ஸ் அதனுடைய வாட் கொடுத்துருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் 100 வோல்ட் 240 வோல்ட் ஏசி 58 68 ஆப்ரேட் ஆகுது. அவுட்புட் கரண்ட் 24 அவுட்புட்ல என்ன பாருங்க 24 to 42 வோல்ட் 300 மில்லியம்ஸ். அப்போ ஸ்டெடி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் நம்ம சப்ளை பண்ண முடியும். அப்போ ஹை வோல்டேஜ் ஏசியை லோ வோல்டேஜ் டிசியா கன்வெர்ட் பண்ணி எல்இடி லைட்டுக்கு தேவையான ஸ்டெடி வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை சப்ளை பண்றது தான் எல்இடி டிரைவருடைய வேலை. ஓகே ரைட். ஒரு சிம்பிள் ஒரு 72 எல்இடிஸ் ஸ்டாக்கை எப்படி வந்து கனெக்ட் பண்றது அப்படின்னு பாருங்க. ஃபார் டிரைவிங் ஏ ஸ்டாக் ஆஃப் 72 LEDs IC 555 may be used. 555 ஐசியை நாம இதுக்கு பயன்படுத்தலாம். So first என்ன பண்ணணும், 72 LEDs are divided into 24 groups of 3 LEDs connected in series, and all the 24 groups are connected in parallel across an IC 555 and 12 volt DC supply. இப்போ என்ன செய்யணும்னா 72 LED இருக்கு இல்லீங்களா, இந்த 72 LEDயும் 3 LEDயா சீரிஸ் பண்ணிடணும். இப்போ இந்த 3 LEDயும் சீரிஸ்ல இருக்கு. சோ இந்த 3 LEDயும் நாம என்ன பண்ணணும், 3 LEDயா இருக்கிறது எல்லாத்தையும் parallel. அப்ப இந்த whole combination parallel. இது வந்து parallel. ஓகே. சோ நாம வந்து LEDs series and parallel combinationsல இதல பயன்படுத்துறோம் நாம. ஓகே. அப்போ 3 LEDs சீரிஸ்லயும் சீரிஸ் ஆஃப் LEDs parallelலயும் கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ இதுதான் வந்து அந்த LEDs 72 LEDs நம்ம கனெக்ட் பண்ற விதம். A current limiting and voltage dropping resistor of 82 ohm is used in each group of 3 LEDs. ஒண்ணுக்கும் ஒரு சீரிஸ்ல ஒரு 82 ohm ரெசிஸ்டர்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது என்ன பண்ணும்னா இந்த 3 LEDக்கு போற கரண்ட்டை லிமிட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சீரிஸ் குரூப்புக்கும் கரண்ட்டை லிமிட் பண்றதுக்கு இந்த LEDs இந்த சீரிஸ் ரெசிஸ்டர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த 72 LEDs இந்த மாதிரி சீரிஸ் parallel குரூப் ஆஃப் காம்பினேஷனா ரெடி பண்ணிரோம் ஃபர்ஸ்ட். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, in the given figure only 3 groups of LEDs are shown. அந்த 72 நம்ம கனெக்ட் பண்றதை காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த 3 குரூப்பை மட்டும் தான் நம்ம காமிச்சிருக்கிறோம். சோ இதே மாதிரி 72 LEDs இதுல கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இந்த மாதிரி 24 குரூப் இருக்கு. சோ IC 555 is used to limit the circuit current at 10 milliamps. So 10 milliamps எல்லா சர்க்யூட்டுக்கு போற மாதிரி IC 555 கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ இந்த சர்க்யூட்டை கவனிங்க. இந்த சர்க்யூட் இஸ் நத்திங் பட் அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர். ஓகே. ஸோ அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டரா இந்த சர்க்யூட் வேலை செய்யுது. ஸோ சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் அதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் தான் வந்து இதனுடைய ஃபிளிக்கரிங் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கை கண்ட்ரோல் பண்ணும். இதனுடைய சார்ஜிங் வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் இந்த R1 R2 ரெசிஸ்டர் வழியா கெப்பாசிட்டர்ல சார்ஜிங் இருக்கும். ஓகே. இது வந்து ரிப்பிள் ஃபில்டர். தென் இந்த 50 கிலோ ஓம் பாட்டை வச்சு நம்ம இதனுடைய ஃபிளிக்கரிங்கை we can adjust. அவுட்புட்ல ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிரைவிங்க்கு தேவையான கரண்ட்டை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கிறதுக்காக தான் இந்த டிரைவர் டிரான்சிஸ்டர். ஓகே ரைட். திஸ் இஸ் த ஒரு சிம்பிள் சர்க்யூட். பட் இந்த சர்க்யூட் மட்டும் இல்லாம வேற சர்க்யூட்ஸ் பயன்படுத்துறோமா அப்படின்னா எஸ். இன்னொரு அருமையான சர்க்யூட் SMPS டிரைவிங் சர்க்யூட். SMPS சர்க்யூட் மாதிரியே SMPS எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி வர ஒரு டிரைவிங் சர்க்யூட்ஸ் பயன்படுத்துறோம். ஹை வோல்டேஜ் பவர் சப்ளை வித் த சுவிட்சிங் ரெகுலேட்டர் IC MC34063 இது அதிகமாக பயன்படுத்துற ஒரு சர்க்யூட். ஆர் frequently used as driver circuit for LEDs. LEDsல அதிகமாக பயன்படுத்துற ஒரு IC வந்து IC MC34063 IC. இது ஒரு சுவிட்சிங் ரெகுலேட்டர். அதாவது என்னன்னா ஒரு பூஸ்ட் அண்ட் பக் சோப்பராவும் யூஸ் பண்ணலாம், இன்வெர்டர் சர்க்யூட்டாவும் நம்ம இதை பயன்படுத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு ICs. The MC34063 can operate on the input voltage of 3 volt to 40 volt input voltageல பயன்படுத்தலாம். and the output voltage is adjustable. output voltage நம்ம என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். தேவையான அளவுக்கு அவுட்புட் வோல்டேஜை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். its output current capable up to
இந்த அவுட்புட் கரண்ட் கேப்பபிலிட்டி எவ்வளோனா 1.5 ஆம்ஸ் கேப்பபிலிட்டி. ஸோ 1.5 ஆம்ஸ் அவுட்புட் கரண்ட்டை அவ்வளோ பஞ்ச் ஆஃப் எல்இடிஸை வி கேன் கனெக்ட் த்ரூ திஸ் சர்க்யூட். ஓகே, it is a switch mode power supply, thus it has high efficiency of over 90%. இது ஒரு சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படிங்கிறதுனால இதனுடைய ஆபரேஷன் எஃபிஷியன்சி வந்து 90%. ஸோ இன்புட்ல நம்ம கொடுக்குற அவ்வளவு பவரையும் நம்ம வந்து சர்க்கியூட்டுக்கு பயன்படுத்த முடியும். அதனாலதான் இந்த மாதிரியான டிரைவர் சர்க்கியூட்ஸை அதிகமா பயன்படுத்துறதுக்கான ரீசன். இது ஒரு எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பிடபிள்யூஎம் சர்க்கியூட் ஆபரேஷன் மாதிரியே நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜை ரெக்டிஃபை பண்ணி டிசி வோல்டேஜா எடுத்து அந்த ஹை வோல்டேஜ் டிசியை த்ரூ சுவிட்சிங் டிவைஸ் வழியா சுவிட்சிங் பண்ணிட்டு ஹை ஃப்ரீக்வன்சி பிடபிள்யூஎம் வேவ் ஜென்ரேட் பண்ணி அங்கிருந்து நம்ம திரும்பி ரெக்டிஃபை பண்ணி அவுட்புட் யூஸ் பண்ணிக்குவோம். இதுக்காக ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் சுவிட்சிங் டிவைசஸ், ஆப்டோ கப்ளர் இதெல்லாம் பயன்படுத்திக்குவோம். ஓகே, தென் பாட்டட் என்கேப்சுலேட்டட் எல்இடி டிரைவர்ஸ் அல்லது பவர் சப்ளைஸ். ஸோ பாட்டட் என்கேப்சுலேட்டட் அப்படின்னாலே முழுக்க அனைத்துமே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு பாக்ஸ்குள்ள ஹோல் சர்க்கியூட்டும் க்ளோஸ் ஆகி இன்புட் அண்ட் அவுட்புட் டெர்மினல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துறது எதுக்காக அப்படின்னா பாட்டிங் என்ஹான்ஸ் த ப்ரொடெக்ஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் ஆஃப் த டிரைவர் ஆர் பவர் சப்ளை. இந்த பாட்டிங் அப்படிங்கிற பாட்டிங் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணோம்னா ப்ரொடெக்ஷன், சர்க்கியூட்டுக்கான ப்ரொடெக்ஷனையும் நமக்கு கொடுப்போம். ஏன்னா பாட்டிங் இஸ் நத்திங் பட் அப்படியே க்ளோஸ்டா இருக்கிறது தான் நம்ம பாட்டிங் அப்படிங்கிறோம். அந்த க்ளோஸ்டா இருக்கிறதுனால சர்க்கியூட்னுடைய பவர் சப்ளை, பவர் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். அதனாலதான் திஸ் இஸ் எஸ்பெஷலி கிரிட்டிக்கல் ஃபார் அவுட்டோர் அப்ளிகேஷன். அதனால அவுட்டோர் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த மாதிரியான பாட்டட் எல்இடி டிரைவர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். The parting compound அப்படின்னா nothing but parting compound அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இந்த ஜாடி இந்த இதெல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரியான காம்பவுண்ட், அந்த மெட்டீரியல் அது ஆல்சோ கண்டக்ட்ஸ் ஹீட் அவே ஃப்ரம் த வைட்டல் பவர் காம்போனன்ட்ஸ். உள்ள இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பவர் காம்போனன்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் வெளியேற்றும். ஹீட்டெல்லாம் இது என்ன பண்ணும், வெளியேற்றும். எது, பார்ட்டிங் காம்பவுண்ட். ஸோ அதனால டு த சர்ஃபேஸ் ஆஃப் த என்க்ளோஷர் அண்ட் தஸ் ரெடியூஸ் தெர்மல் ஸ்ட்ரெஸ். அதனால அதனுடைய தெர்மல் ஸ்ட்ரெஸ், டெம்பரேச்சர்னால வீணாகக்கூடிய, டெம்பரேச்சர்னால அதுல ஏற்படக்கூடிய பழுதுகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. அண்ட் இம்ப்ரூவ் காம்பனன்ட் டியூரபிலிட்டி. இதனால காம்பனன்ட் உறுதியான ஒரு தன்மையை அடைகிறது. ஸோ ரொம்ப காலத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும். அப்ப இந்த மாதிரியான பாட்டட் என்கேப்சுலேட்டட் எல்இடி டிரைவ்ஸ்ல என்னென்னலாம் வந்து எதுக்காக இந்த மாதிரி டிரைவ்ஸ் நம்ம பயன்படுத்துறோம்னா, திஸ் டைப் ஆஃப் டிரைவர்ஸ் ப்ரொவைட் ரிமூவ் தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் காம்பனன்ட் இருக்கக்கூடிய தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணுகிறது. ஒண்ணு. ரெண்டு, அதனால இம்ப்ரூவ் லைஃப் டைம் ஆஃப் டிரைவர்ஸ் பவர் சப்ளைனுடைய வாழ்நாளை, அதனுடைய காலங்கள், அதனுடைய ஆப்ரேட்டிங் லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் செய்கிறது, அதிகப்படுத்துகிறது. இம்ப்ரூவ் ரிலையபிலிட்டி ஆஃப் டிரைவர் அண்ட் பவர் சப்ளைனுடைய ரிலையபிலிட்டி வந்து இதனால இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனாலதான் இந்த பாட்டட் என்கேப்சுலேட்டட் எல்இடி டிரைவ்ஸும் பயன்படுத்துறாங்க. அப்போ எல்இடி பயன்படுத்துறதுக்கு ஒரு எல்இடி அப்படின்னாக்கா நமக்கு பிரச்சனை கிடையாது. we can directly நாம வந்து ஒரு லிமிட்டிங் ரெசிஸ்டரை பயன்படுத்தி நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட குரூப் ஆஃப் எல்இடிஸ் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர் சர்க்கியூட்டை பயன்படுத்தி லிமிட்டிங் ரெசிஸ்டர் வச்சு நம்ம குரூப் ஆஃப் எல்இடிஸை ஆப்ரேட் பண்ண முடியும். அதே சமயம் எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட்டை வச்சும் பயன்படுத்த முடியும். எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட் வச்சு பண்றது மோர் எஃபிஷியன்சி. இன்னொரு மெத்தட், இந்த சர்க்கியூட்ஸ் எல்லாம் ஒரு பாட்டட் மெத்தட்ல உள்ள ஒரு என்கேப்சுலேட்டட் க்ளோஸ்டு என்க்ளோஷர் உள்ள வந்து எல்லா சர்க்கியூட்டையும் வச்சு இதனுடைய ஹீட் சிங் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி நாம வந்து பயன்படுத்துறதுனால இதனுடைய லைஃப் டைமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் டிரைவர் சர்க்கியூட் நாம ஏன் வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம். ஸோ இது இந்த மாதிரி டிரைவர் சர்க்கியூட் இல்லாம எல்இடி லைட்ஸ் இப்போ பயன்படுத்துறது இல்லை. ஓகே, தேங்க்யூ.